பேசலாம். திரு ஹரி மாதவன், பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ள அதிமுக பிரதமரோட வருகை, பரஸ்பரமான நிறைய கருத்து பகிர்வுகள் நம்ம அரங்கத்தில் பார்த்தோம். குமார், துரைகருணா, நிஜாமுதீன் பகிர்ந்தவற்றை நீங்க கேட்டிருப்பீங்க. ஹரி மாதவன், இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கலாம்? அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்கிறது உண்மைதான். பிரதமர் நலத்திட்டங்களை துவக்கி வைக்க வந்து வாராருங்கிறது உண்மைதான். ரெண்டையும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது மாதிரி ரெண்டையும் செயற்படுத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளவரா அவர் வந்து பிரச்சாரத்தை தொடங்கினது வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியால கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு நேத்து விராலிமலை வரைக்கும் பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்காரு. இந்த பிரச்சாரம் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்க தொகுதிகள்ல அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு கொண்டு போயிருக்காரு ஒழிய அதிமுக வீக்கா இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் அவர் வந்து பிரச்சாரத்தை இங்க வீக்கா இருக்க இடத்த ஸ்ட்ராங்ங்கிற இடத்துல அவர் கொண்டு போகல. இந்த பிரச்சாரம் அவருக்கு தொடங்கி இருக்கிறது வந்து உட்கட்சி கட்சிகளுக்கு எங்கிட்டதான் கட்சி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தொடங்கி இருப்பது இங்கு எல்லா இடங்களுக்கும் தானே செல்லவிருக்கிறார். தொடங்கிய இடம்தான் இது. எல்லா இடத்துக்கும் தான் தொடங்கி இருக்காரு. இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேங்கிறத காமிச்சு மற்ற இடங்கள்ல உட்கட்சி எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு தான் அவர் வந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு. இன்னும் 8 மாசம் தேர்தல், இன்னும் 8 மாசம் தேர்தலுக்கு இருக்கும் போது இந்த பிரச்சாரத்தை அவர் வந்து தொடங்கி இருக்கிறது வந்து ரொம்ப கிளவரா தான். அவர் எங்கெங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு அந்த ஏரியால தான் தொடங்கி இருக்காரு. பிரதமர் வருகைக்கும் தேர்தலுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்க மாதிரி நான் பார்க்கல. நம்மளோட தேர்தல் வர நினைக்கக்கூடிய மேற்கு வங்காளத்துக்கு 4 தடவை போயிருக்காரு, பீகாருக்கு 3 தடவை போயிருக்காரு. அதோட கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு நலத்திட்ட தமிழகத்திற்கு 2வது முறைதான் வருகிறார் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு 2வது முறையாக வராரு. சட்டமன்ற தேர்தல் ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் முதல் தடவையா இப்பதான் வராரு. இவர் 8 மாத நெருக்கம் சட்டமன்ற தேர்தல், இபிஎஸ் ஓட சந்திப்பு, ஓபிஎஸ் காத்திருக்கிறார் என்பன போன்ற பழைய இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் அந்த கருத்தை நோக்கி நகர்த்துகிறது அல்லவா? இல்ல, அந்த கருத்தை நோக்கி நகர்த்துறது வந்து நம்மளோட இது நம்ம சொல்ற இதுதானே ஒழிய இது வந்து உண்மை இல்லை. பிரதமர் வாரது பிரதமர் வாழ்ந்து வந்து நலத்திட்டங்களை துவங்கி வைக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு தான் வரானே ஒழிய இதை தாண்டி பிரதமர் வந்து அரசியல் ரீதியா முன்னெடுப்புக்கு எதுவும் வரல. அவர் வர்றது வந்து தமிழ்நாட்டை பெருசா சீரியஸா எடுத்துக்கணும். இதே இது வந்து பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் அவர் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கல. 2வது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது இன்னைக்கு இருக்கிறது ரெட்டல இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தான். 2வது முக்குந்தூர் சமுதாய வாக்குகள் ஓபிஎஸ் இது இவருக்கு டிடிவி அம்மையார் சசிகலாட்ட இருக்குன்னு சொல்றது வந்து வெற்று பிம்பம். போன தேர்தலில் தினகரனையும் சசிகலாவையும் தாண்டி தான் அதிமுகவோட முக்குளத்தூர் முகங்கள் எல்லாருமே ஜெயிச்சாங்க. இது கிருஷ்ணமுரளியில ஆரம்பிச்சு, ராஜேஷ் சன்னப்பால் ஆரம்பிச்சு, உதயகுமார், செல்லூர்ராஜ், விஜயபாஸ்கர், ஓஎஸ் காமராஜ், எந்த முக்குளத்தூர் முன்னாள் அமைச்சர்களும் இன்னாள் அமைச்சர்களும் யாருமே தோல்வியை சந்திக்கல, எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நிறைய தொகுதிகள் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அந்த காரணங்களால் வெற்றி வாய்ப்பு இழந்தது, வாக்கு சதவீதம் பெரிய அளவில் சரிந்தது என்பதை துரைகருணா கூட இப்ப பதிவு செய்தார் திரு ஹரி மாதவன். இல்ல, அது வந்து அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு தோற்றம். உசிலம்பட்டியில அமமுக பெருசா வாக்கு வாங்கின இடத்துல அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. கோயில்பட்டியில அமமுக பெருசா வாக்கு வாங்கின இடத்துல அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. சிவகங்கையில அமமுக பெருசா வாக்குகள் வாங்கின இடத்துல அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. சொல்றது ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிற முடியும். அதிமுக குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள அதை அணைக்கக்கூடிய ஒரு கட்சியே இல்லை. இதை தாண்டி ஆனா வாதத்துக்கு சொல்லும் போது இந்த வாக்குகளை தாண்டி தான் அதிமுக இந்த தொகுதிகளில் திமுக குமார் ஒரு சிறிய குறுக்கீடு, உங்களுடைய கருத்தோடு அவர் ஒரு குறுக்கீடு. குமார் சொல்லுங்க. ராமநாதபுரம் நடந்த தேர்தலில் ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். அவர் இந்த நாட்டில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். தமிழ்நாடு பூரா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அதுவும் ஏற்கனவே தினகரன் வாங்கினது 10,08,175 அது ஓட்டு வருது புள்ளி விவரப்படி. இதை ரெண்டையும் கூட்டி பாருங்க எவ்வளோ. ஓபிஎஸ்க்கு 25-30% ஓட்டு வந்ததுனாக்கா அது இதுவும் சேர்த்தா எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த் ஆயிருது இல்லையா? ஹரி மாதவன், அதையே இழக்கணும். இல்ல தேர்தல் அரசியல் கணக்குல வராது. 2-2 6ஆவும் போகலாம்,
ரெண்டாவும் போகலாம், ஒன்னாவும் வரலாம். இந்த இந்த அரித்மெட்டிக் வந்ததே கணக்கு ஒரு பகிர்கிறார். தேர்தலுக்கு வரக்கூடிய கணக்கு அனுமானம் இல்லைங்க, வந்ததை வந்தது சொல்றாருங்க. புள்ளி விவரத்தை வச்சு நான் 2 சொல்றேன். நாள் ஆகலாம், நீங்க 2 பேசுறது 6 புள்ளி ஆகலாம், விவரத்தோட தான் நான் அனுமானம் அல்ல, பதிவு ஆனதை பதிவு சார், செய்கிறார். 20% ஓட்டா ஓபிஎஸ்க்கு சார் பதிவாண்டு பதிவு செய்யறாங்க. அந்த அந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு. 2019 திமுக ஜெயிக்க கூட முடியலையே. கிடையாது. 2019 அண்ணா திமுக வந்து பாராளுமன்ற தேர்தல்ல வந்து அண்ணா திமுக வந்து 6 தொகுதியில கூட லீட் எடுக்கல. இன்னைக்குனாச்சும் 11 தொகுதியில லீட் எடுத்திருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி அணியில 6 தொகுதியில கூட அவங்க வந்து லீட் எடுக்கல. ஆனா அதே சமயத்தில் நடந்த மினி பை எலெக்ஷன் 2022 சட்டமன்ற தொகுதியில் எலெக்ஷன்ல அதிமுக பெரும்பான்மையான தொகுதியில கைப்பற்றுச்சு. ஒரு தேர்தல் முடிச்சு இன்னொரு தேர்தலுக்கு பொருந்தாது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இதை தாண்டி திமுக வந்து மேல பெரிய அதிருப்தியில 2006-11 மாதிரி பெரிய அதிருப்தியில திமுக அணி வலுவா இருக்கு. இந்த அணி வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஏற்கனவே பூத் லெவல்ல வரைக்கும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்பதான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை இவர் இன்னும் 8 மாசத்துக்கு அந்த வெப்பந்தனியாம கொண்டு போய் இவர் ஜெயிச்சு கொண்டு வர முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குரிய. 2வது, போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கினவருக்கு ஓட்டுகள்ல பெரும்பகுதி ஓட்டு வந்து பிஜேபிக்கு எதிரானது, சிறுபான்மை கவரக்கூடிய வாக்குகள். பிஜேபி வாங்கின ஓட்டு வந்து மோடி பிரதமர் வாங்கின ஓட்டு. அந்த ஓட்டு இந்த ஓட்டும் ஒன்றுபடுமா, அந்த ஓட்டு இந்த ஓட்டு சிந்தாம சதராம ஒண்ணு சேருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது எல்லாத்தையும் தாண்டி புதுசா ஒரு பிளேயரா விஜய் வந்திருக்காரு. விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் யாரை பாதிக்கும், யார் வெற்றி பெறுவாங்கிறது மில்லியன் டாலர் கேள்வியா தான் இந்த தேர்தல் இருக்கு. இந்த தேர்தல் விஜய் எவ்வளவு பிரிப்பார் என்பதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதானே பார்க்க முடியும். விஜய் அப்ப தேர்தல் பார்க்க முடியும். இன்னொருத்தர் பிரிக்கிறதுக்கு வந்துட்டார்ல. இன்னைக்கு இருக்க வாக்குகள் 2 பேருக்குமே சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தர் புது பிளேயர் ஒருத்தர் வந்துட்டார்ல. 236 தொகுதியிலையும் அவருக்கு ஆள் இருக்கு. வந்து விட்டாருங்க. போட்டிக்கு பிறகுதானங்க பார்க்க முடியும். போட்டிக்கு பிறகுதான் பார்க்க முடியும். இந்த போட்டி எதை நோக்கி போகுதுங்கிறத போட்டிக்கு பிறகு எந்த மாற்றமே இல்லை. தேர்தல் முடிவுக்கு பதிலாக எதையுமே அறிவித்து சொல்ல முடியும். இதெல்லாம் அவங்களோட வியூகம், அவங்கவுங்க சொல்ல. போட்டியில் பங்கேற்று ஸ்கோர் பண்ணதை நீங்க வந்து கவனத்துல கொள்ள, போட்டிக்கு இன்னும் போட்டியில் கலந்து கொள்ளாத ஒருவர் களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அவரு அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறேன். போன ஸ்கோரும் இந்த ஸ்கோரையும் கூட்டி நம்ம பண்ணோம்னா ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதே இல்லை. போன ஆட்டத்துல எப்படி ஸ்கோர் வாங்கினாங்க, இந்த ஆட்டத்துல எப்படி ஸ்கோர் வாங்கணும். சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி தான் வாக்குகள் இருக்கும், பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி தான் வாக்குகள் இருக்கும். பேசலாம். ஹரிமாதன், நிஜாமுதீன் குறுக்கிட்டீங்க, நீங்க ஹரிமாதன் பேசும்போது குறுக்கிட்டீங்க, உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. இதுல ஹரிமாதவன் வந்து அழகான ஒரு கணக்க சொன்னார். பாஜக கூட்டணி இல்லாத போது அதிமுக 6-7 தொகுதியில் தான் லீட் எடுத்தது. பாஜக விட்டு வெளிவந்த பிறகு 16-12 தொகுதியில் ஓரளவுக்கு நல்லா ஓட்டு வாங்கிச்சு பாராளுமன்ற தொகுதி. ரொம்ப அழகாக கணிச்சு சொன்னார். அப்ப பாஜகவோடு சேர்ந்தால் அதிமுக விளங்காது என்பதை ரொம்ப அழகாக நண்பர் வந்து பதிய வச்சார். அதை தான் நான் குறிக்கிட விரும்பினேன். 21 பதிவானதை நானே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேனே, அதை நீங்க கவனத்துல கொள்ளையோ? இல்ல, அதை நான் கவனிக்கல. அதை சொன்னார். அது அப்படி நம்ம தொடர்ந்து அதாவது பேசலாம். பாஜக வந்து கூட்டணிக்காக வரல, தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது என்பது பாஜகவுக்கு மிகவும் சிறப்பாக தெரியும். ஆனால் ஒரு கட்சியை அக்டோபஸ் போல் கபாலிகரம் பண்ணி அழித்தெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கால் உண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஒழிய வேற வழி இல்லை. தமிழ்நாட்டுல வந்து பெரிய கட்சி திராவிட கட்சிகள், திமுக ஒரு பெரிய கட்சி, அதுக்கு அடுத்தது அதிமுக இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த திராவிட கட்சிகளை வந்திருக்கிற நிலையை மாற்ற வேண்டும். அப்ப என்ன செய்யணும், முதல்ல ஒரு கட்சி உள்ள தள்ளிடணும். அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்களை பிடுங்கி ஏற்கனவே கோவாவில் நடந்தது போல, ஏற்கனவே மகாராஷ்டிராவில் நடந்தது போல, ஏற்கனவே பீகாரில் நடந்தது போல, இப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள் என்ன நடந்துச்சோ அதையெல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேற்ற வேண்டும். இந்த தரம் பாருங்க, அதிமுக கொஞ்சம் நீங்க சீட்டு வாங்கினாலும் அந்த எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க, எடப்பாடி மட்டும் இருப்பாரு, அங்க போய் சேர்ந்துருவாங்க. இதான் நடக்க போகுது. இப்போ நல்ல கட்சி அதிமுகவை பிரச்சனை தெரிந்து வேற வழி இல்லாமல் எடப்பாடி அவர்கள் இது போன்ற முடிவு எடுத்திருக்காரு. எடப்பாடி வீட்டில் உள்ள செவரு தூணு கூட பாஜக வானான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அன்பு சகோதரர் நிஜாமுதீன் சொல்றார் அதிமுக பத்தி கவலைப்படுறார். இப்போ திமுக நிலைமை என்ன? திமுகவில் பெரிய ஓட்டை,
திமுகவில் இப்போ என்ன இருக்குது, ஆட்சியில் அதிகாரம் போராட்டத்தை துவக்கி ஒரு வருஷம் ஆகுது. பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட போறீங்க. நான் கவலைப்பட போகிறேன். கவலைப்படாமல் இருக்கு, நான் பொது விஷயம் தானே. அந்த கவலை எங்கே பாதிக்கும்னாக்கா, அந்த கவலையினால் என்ன நடக்கும்னா, அது திமுக அண்ணா திமுகவுக்கோ அல்லது எதிர் ஃபோர்ஸுக்கோ அது சாதகமாக போய் முடியும். அங்கே நடக்கிறது என்ன, அவர் திருமாவளவன் 30 சீட்டு கேட்குறாரு, காங்கிரஸ் எங்களுக்கு 60 சீட் வேணும்னு சொல்கிறாங்க, வைகோ 12 சீட் இருந்தால் தான் எங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. திரு எம்டிஎம்கே வைகோ வந்து 12 சீட் வந்தால் தான் எங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. கம்யூனிஸ்டுகளும் அதே வார்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எப்படி கொடுக்க முடியும் திமுகவால்? கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாதுன்னு இருக்கும்போது ஒரு கடை டிவி கேட்குற ஒரு கடை திறந்து வச்சிருக்காங்க ரெடியா. டிவிக்கே ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் பேசுற கேட்காது சார். ரெண்டு பேரும் பேசுற கேட்காது. எனக்கு 10 செகண்ட் நீங்க பேசுங்க. நீங்க அதாவது இப்ப பாஜக வந்து திரு போனதடவை விஜய் சீட் கொடுத்தீங்க. நிஜாம் ஒரு நிமிஷம் அவர் குறிக்கிட்டார் அவரோட நேரம். ஒரு நிமிஷம். திரு விஜய் ஆல்ரெடி அவர் அன்டெஸ்டடா கூட இருக்கலாம். அவர் பிரபலமான நடிகர். அவருக்கு வரக்கூடிய அன்டெஸ்டடாக கூட இருக்கலாம்ல. அன்டெஸ்டட் தான். ஆமா, அன்டெஸ்டட் இருக்கட்டும் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. எம்ஜிஆரும் அன்டெஸ்டடா தான் முதல்ல இருந்தார். இப்போ என்ன ஆச்சு, அது இருக்கட்டும். அதை நான் பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. அன்டெஸ்டட் நானே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு வர இல்ல இருங்க சார் சார் 2 பேர் பேசுனா கேட்காது சார். ப்ளீஸ் 2 பேர் பேசுங்க. ஒரு நிமிஷம் நான் வரேன். அதாவது அவருக்கு முதல் மாநாட்டில் வந்த கூட்டம், அதற்கு அப்புறம் வரக்கூடிய கூட்டம் எல்லாம் உண்மையான கூட்டம், யதார்த்தமான கூட்டம், இளைஞர்கள் கூட்டம். அந்த கூட்டம் வந்து எதையும் யோசிக்காது, அவருக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் தான் வந்திருக்கிறது. அந்த ஃபோர்ஸ் வந்து ரெடியாக ஷோரூமை திறந்து வச்சிருக்கு. யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலான்னு அவர் ஏற்கனவே ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்போ அதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்போ அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து புது வகையான இதுவரைக்கும் பார்க்காத ஒரு களமாக இந்த தேர்தல் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுக பற்றி தான் நீங்கள் கவலைப்படுறீங்க, தாவேகா பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரில் தலைப்பு தொடர்பாக எக்ஸலத்தில் ஒரு கேள்வியை நாம் பதிவிட்டிருந்தோம். பிரதமர் மோடியின் வருகை அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சாரத்திற்கு வழி சேர்க்குமா என்ற கேள்வியை பதிவிட்டிருந்தோம். அது தொடர்பாக 3 ஆப்ஷனை கொடுத்திருந்தோம். சேர்க்கும், சேர்க்காது, இப்போது கூற முடியாது என்பதை பதிவிட்டிருந்தோம். இடைவெளிக்கு பிறகு மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கார் என்பதை பார்க்கலாம். ஹரிமாதன், உங்களுடைய கருத்து, மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. மக்கள் தீர்ப்பு நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது மோடியோட வருகைக்கும் எடப்பாடியோட பிரச்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. 2 வேற ரூட்ல போயிட்டு இருக்குது. 2002, 2007, 2012 3 தேர்தலில் குஜராத் வெற்றியும், 2014, 19, 24 3 தேர்தலில் அகில இந்திய வெற்றியை பெற்ற மோடியும் எடப்பாடியும் ஒரே ஸ்டேஜை பகிர்ந்துகிட்டு பிரச்சாரத்தை தொடங்கி இருந்தா அது ஒரு பிரச்சாரம் வலுவான பிரச்சாரமா இருக்கும். இவர் ஒரு ட்ராக்ல அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்க பிரச்சாரம் வந்து 2ம் சம்பந்தமே இல்லாத விஷயத்துல தான் நம்ம மக்கள் கொடுத்திருக்க தீர்ப்பு வந்து நமக்கு வந்து பதில் சொல்லும். நன்றி. நல்லது.